வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 14 வயதில் அறிமுகம், 10,000 பாடல்களை பாடிய இந்த பாடகி 37 வயதில் மரணம். இவருக்கு தேசிய விருதை விட கிரிக்கெட் தான் ரொம்ப முக்கியமாம். இணையதளத்தில் வைரலாகும் அந்த நடிகையினுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மண்ணுலகை விட்டு சென்றாலும் இசை ரூபத்தில் வாழ்ந்து வரும் பின்னணி பாடகர் சுவர்ணலதா. அவர் கிரிக்கெட் என்றால் மிகவும் பிடிக்குமாம். அதையே அவர் ஒரு பழைய நேர்காணலில் ஷேர் செய்திருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தாலும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இவர் பாடிய எவனோ ஒருவன் வாசிக்கிறான் என்கிற பாடல் அந்த புல்லாங்குழலின் இசை மீது அமர்ந்து வெளிப்படுவது நம் உள்ளுணர்வை ஏதோ செய்துவிடும். வெவ்வேறு இடத்துல பிரிந்திருக்கும் காதலனுடைய உணவை இந்த பாடல் மூலம் தட்டி எழுப்பி நம்மை உணர வைத்திருப்பாங்க. குறிப்பாக இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ இறந்திருப்பேன் என்கிற வரிகள் எவ்வளவோ கடினமாய் பாடியிருப்பாங்க. அவங்க பாடிய இந்த வரிகள் மூலம் நாம் அறிய முடியும், அவங்க வேறு யாரும் இல்லை, பாடகி சுவர்ணலதா தான். தன்னுடைய வாழ்க்கையில் இசைக்காக வாழ்ந்து குழந்தை என எதையுமே ஏற்படுத்தி கொள்ளாமல் தேவதையான சுவர்ணலதா ரசிகர்கள் பழமை இசை பொக்கிசியம் என்றும் ஹம்மிங் குயின் என்று வர்ணிப்பதும் உண்டு. 2 பாடல்களை சினிமாவில் பாடிவிட்டாலே தலைக்கணத்து இருக்கும் சிலர் மத்தியில் சுவர்ணலதா வித்தியாசமானவர்கள். ரசிகர்கள் மத்தியில் ஒரு வார்த்தை கூட அறிந்து பேசாதவங்க. சுவர்ணலதா 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுகா அத்திக்கோடு பகுதியில் உள்ள கீழப்பாரா என்கிற கிராமத்தில் சேருக்குட்டி கல்யாணி ஆகியோருக்கு கடைசி மகளாக பிறந்தாங்க. தந்தை சேருக்குட்டி ஒரு பாடகர், ஹரிமோனியா வாசிப்பதில் கைகேர்ந்தவர். இவருடைய தாயாருக்கும் இசையில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் சிறு வயதிலிருந்தே சுவர்ணலதா இசை பழகி போய் ஒன்றாக இருந்தாங்க. அதே போல சிறு வயதிலிருந்தே இசையை நன்கு கற்று வந்தாங்க. தன் தந்தையிடம் சரோஜா என்னும் தன்னுடைய மூத்த சகோதரியிடம் பாடுவதற்கு ஹார்மோனியம் வாசிப்பதற்கு பயிற்சி பெற்ற சுவர்ணலதா இவருடைய திறமை மேலும் மேம்பட்டது. அந்த கிராமத்திலிருந்து சந்திரவதி என்னும் நகருக்கு இவருடைய குடும்பமே இடம்பெயர்ந்தது. சுவர்ணலதா பாடுவதை கேட்ட அந்த ஊர் மக்கள் இவரை பாராட்டி மட்டுமின்றி அவரை திரையுலக பாடக முயற்சி வச்சிருந்தாங்க. இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் என இருக்கு ஊர் மக்கள் அனைவருமே கூறியதை கேட்டு சுவர்ணலதா பாடகியாக்கி முயற்சியில் அங்கிருந்து இவருடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தாங்க. சென்னைக்கு வந்ததுமே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சந்தித்து பட வாய்ப்பு கேட்டாங்க. அவரது அழகிய குரலால் கவரப்பட்ட MSV நீதிக்கு தண்டனை படத்தில் இயேசுதாசுடன் மகாவி பாரதி பாடல் சின்னஞ்சிறு கிளிய பட வாய்ப்புகள் மூலம் பாட வைத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 35 வயதிலே மரணம் அடைந்து போனாங்க. இவங்களுடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறைக்கும் இழப்பு என்று சமீபத்தில் பிரபலங்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.